அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ஜாதகம் சரியில்லை, பொருளாதார சிக்கல்கள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து ஏதாவது ஒரு ஈஸியான வழிமுறைகள் வேணும், கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சில என்னுடைய அனுபவங்களை சொல்றேன். அந்த அனுபவங்களை நீங்கள் நான் சொல்றத பிடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, பொருளாதார சிக்கல் தீரும். அப்ப ஒரு மனிதனுடைய தொழில் சிறப்பாக ஓடணும், ஒரு பணம் நல்லா வரணும் அப்படின்னா, இந்த துலாலக்கணம் ராசி, துலாலக்கணமும் ராசியும், ரிஷப லக்கணம் ரிஷப ராசி, இந்த நபரிடம் என்ன சொன்னா, அவங்க கையால என்ன சொன்னா, சுக்கிரனுடைய லக்கணமும் சுக்கிரனுடைய ராசியில பிறந்தவங்ககிட்ட ஒரு காயின்ஸ் என்ன சொன்னா, எப்பயுமே வாங்குறது எப்ப வாங்கணும்னா வெள்ளிக்கிழமை வாங்கணும், வெள்ளிக்கிழமை வாங்கணும் அல்லது செவ்வாய்க்கிழமை வாங்கணும். என்ன காரணம்னா, இந்த ரிஷபத்திலையும் துலாத்திலையும் செவ்வாயோடைய நட்சத்திரம் இருக்கு. இப்ப எப்பயுமே இதை நீங்க கேஷுவலா ஒரு ரூபா கொடுங்க அப்படின்னா அவங்களுக்கே என்ன சொன்னா, தன்னை மதிச்சு ஒருத்தன் கேட்காங்கிற எண்ணம் தான் வரும். கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டான், நான் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டான். இது இயற்கையாகவே உண்டான ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு ஐயா ஒரு ரூபா வேணும், ஒரு ரூபா வேணும். சரி, இது லக்கணம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? லக்கணம் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியாதுல்ல சார். ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, பெயர் எழுத்து அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா பூராட நட்சத்திரத்தில் பெயர் அமைந்திருக்கிற நபர்கள், ஏன்னா சுக்கிரனுடைய ஆதிபத்தியமா வந்துடும். அதே சமயத்துல என்ன சொல்றான்னா இது பேரை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே சமயத்துல லக்கணங்களுக்கும் ராசிகளுக்கும் வேல்யூஷன் ஜாஸ்தி. இவர்களிடம் கொஞ்சம் பணம் என்ன சொல்லலாம்னா நம்ம ஒரு 10 ரூபா கூட வாங்கலாம், கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய நபர்களாக தான் லக்கணத்தில் போய் பிறந்தாலும் அந்த ராசியில போய் பிறந்தாலும் கொடுக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க. சில பேர் நினைப்பேன், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் கரிமி சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அதான் பிறப்புடைய ரகசியம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால துலாம் லக்கணம் ராசி, ரிஷப லக்கணம் ராசி நபர்களிடம் ரூபாய் வாங்கி கல்லாப்பட்டியில் நீங்கள் போட பணம் வரும். அப்பப்ப அந்த நபரிடம் தொடர்பு கொண்டு என்ன சொல்லணும், ஓப்பனாவே சொல்லலாம். நீங்க இந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க, எனக்கு 1 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 ரூபா கொடுக்கணும். சரி, அப்படியா, நல்லா இருக்கும்னு போயிடுவாங்க. எப்பயுமே நம்ம கல்லாப்பட்டியில பணம் வைக்கிற இடத்துல கற்கண்டு, டைமண்ட் கற்கண்டு கல்லாப்பட்டியில வைக்கணும். வெள்ளிக்கிழமை கற்கண்டு கண்டிப்பாக வைக்கணும். கற்கண்டுனா டைமண்ட் கற்கண்டு இல்லாம இந்த பெரிய கற்கண்டு இருக்கு, கட்டிக்கிட்டே இருக்கும். அதைத்தான் இவங்க உடைச்சு டைமண்ட் கற்கண்டுன்னு கொண்டு வந்துட்டான். அப்ப கல்லாப்பட்டியில் எப்பயுமே கற்கண்டு இருக்கணும். அது வெள்ளிக்கிழமை அந்த கற்கண்டை மாத்தணும். வெள்ளிக்கிழமை மாத்திக்கிடணும், மறு வெள்ளிக்கிழமை மாத்தணும். இப்படியே என்ன சொன்னா, நீங்கள் செய்ய பணம் ஈர்ப்பு சக்தி கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். மனிதர் மூலமாகவும் பண ஈர்ப்பு வசதியை உருவாக்க முடியும். அதே சமயத்தில் இந்த மாதிரி பொருள்கள் மூலமாகவும் கற்கண்டு மூலமாகவும் ஈர்க்க முடியும். சரி, இது ஒரு விதம். இன்னொரு விதம் இருக்கிறது. வள்ளி தெய்வானையுடன் இருக்கும், வள்ளி தெய்வானையோட முருகன் இருக்கணும். அந்த முருகனை வழிபாடு செய்து என்ன சொன்னா, அந்த படத்தை வச்சு என்ன சொன்னா, காலை 6 மணி
காலை 6 மணி எல்லா நாளும் ஏற்றலாம். காலை 6 to 7, மாலை 6 to 7. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானோடு இருக்கின்ற படத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து 2 நெய் தீபம் வந்து என்ன சொன்னான்னா ஏற்றி 1 மணி நேரம் எரிய விடுங்க. இது வந்து காசு பணத்தை வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அப்போ ஏற்றி வழிபாடு பண்ண அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னால் பண கஷ்டம் வந்து குறையும். அந்த எரியும் போது வந்து ஒரு 108 தடவை வந்து ஓம் சரவண பவ என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை பெண்கள் சொல்லலாம், ஆண்கள் சொல்லலாம், குழந்தைகள் கூட உட்கார்ந்து சொல்லலாம். அப்படி சொல்லும்போது அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னா பணத்தரித்திரம் கண்டிப்பாக குறையும். இது உண்மை. எப்பயுமே சுத்தி உலகத்தை சுத்தி வந்து தேடிக்கொண்டே இருப்பதை விட நாம் கைக்குள்ளேயே சில விஷயங்கள் இருக்கிறது. அந்த விஷயங்களை வந்து நாம் வந்து பரீட்சித்து பார்க்கணும். சும்மா வந்து சுத்தி வந்து என்ன சொல்லலாம்னா பல மரம் பார்த்த தச்சன் ஒரு மரத்திலும் வேலை செய்ய மாட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த இதுக்கு போகக்கூடாது. என்னுடைய பண தேவை வந்து இருக்கு, இதுதான் எனக்கு கடைசி முடிவான தீர்வு. 1000 யூடியூப்ல போட்டுக்கிட்டே இருக்கலாம், அது போட்டுட்டு தான் இருப்பாங்க. அவர்களுக்கு அது தொழில். உங்களுக்கு வந்து அதை பார்த்து திரும்ப வந்து எத்தனை செய்தி எந்த உங்களுக்கு மறந்துடும். ஒரு பிடிமானம் வந்து மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்ன அதையே கடைசி வரைக்கும் பயன்படுத்துங்கள். இதை விட அது நல்லா இருக்கு, அதை விட இது நல்லா இருக்கு அப்படின்னு திரும்ப நீங்க போய் வரும்போது எல்லாரும் வந்து டிஸ்கன்டினியூ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்ததுனாலதான் நிரந்தரமா கண்டினியூவா யாருமே செய்யல. அந்த நிரந்தரமாக கண்டினியூவா செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக வழிபாட்டை எல்லா மனிதனும் நித்தமும் கடைபிடித்தான் என்று சொன்னால் அவனுக்கு பணத்தட்டுப்பாடு வராது என்பது என்னுடைய அனுபவத்தின் உண்மை. அப்ப வள்ளி தெய்வானோடு இருக்கிற முருகனை வந்து காலையில் 6 to 7, சாயந்தரம் வந்து 6 to 7 2 நெய் தீபம் போட்டு சின்ன இனிப்பு வேணா வச்சுக்கலாம். கும்பிட்டு 1 மணி நேரம் எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த இனிப்பு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நம்ம சாப்பிடலாம். இதை ரெகுலராக செஞ்சு வந்தீங்கன்னா பணம் பொருளாதார விஷயத்தில் உங்களுடைய கஷ்டங்கள் வந்து குறையும். அதற்கு அடுத்து எப்பயுமே பசுமாட்டை கொஞ்சம் மறந்துடாதீங்க. பசுமாடு வந்து என்ன சார், பசுமாடுக்கு வந்து எந்த பழம் வேணாலும் கொடுக்கலான்னு சட்டம்லாம் சொல்லலை. பசுமாடுக்கு உணவு கொடுக்கலாம், அது கர்மாவை போக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தாலும் வாழைப்பழத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா நாட்டு வாழைப்பழம் கொடுக்கணும், அது மஞ்சள் கலர்ல இருக்கணும். அந்த பழத்தை வந்து 2 கொடுத்தாலும் போதும், 6 கொடுத்தாலும் போதும். இதுதான் கணக்கு. 2 என்பது சந்திரன், 6 என்பது சுக்கிரன். இந்த கணக்கில் வந்து எந்த ஒரு மனிதன் தான் நினைக்கும் போதெல்லாம் வாரத்தில் 1 நாள் கரெக்டாக வச்சுக்கணும். ஒன்று வெள்ளிக்கிழமை வச்சுக்கிடுங்க அல்லது செவ்வாய்க்கிழமை வச்சுக்கிடுங்க. ரெகுலராக வந்து பசுமாட்டுக்கு வந்து 6 பழமோ 2 பழமோ செவ்வாய் வெள்ளி தொடர்ச்சியாக கொடுத்து வர என்ன சொல்றான்னா காமதேனு என்று சொல்லக்கூடிய அந்த பசுமாடு, அந்த மகாலட்சுமி அந்த கர்மாவை வந்து உங்களுக்கு போக்கி கொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்கிடும். அதுக்கு அடுத்துதான் ஒரு கடினமான விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லா மனிதனுமே அந்த இடத்துக்கு போறதுக்கு பயப்படத்தான் சொல்றோம். சுடுகாடு ரொம்ப கஷ்டம் இருக்கா? ஒரு நல்ல வந்து ஒரு 11 12 மணி 12 மணி to 1 மணி சுடுகாட்டில் போய் நல்ல ஒரு மண் கிளியஞ்சட்டி கொண்டு வாங்க. நல்லெண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் வந்து என்ன சொன்னா அங்க ஒரு எப்படி வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக வந்து அந்த விளக்கு எரியறதுக்கு தக்கன, அமராம எரியறதுக்கு தக்கன ஒரு செயல்பாடு அங்க நம்மளால உருவாக்க முடியும். அப்படின்னு சொல்லி வரும்போது கிழக்க பார்த்து ஒரு திரி, வடக்க பார்த்து ஒரு திரி போட்டு நல்லெண்ணெய் நல்லா நிமிர ஊற்றி பொருத்தி விட்டு வந்து என்ன சொன்னா அந்த சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலுக்கு சொந்தக்காரனாகிய ஈசனை வந்து நீங்கள் வந்து ஒரு 12 நிமிஷம்தான் பொருத்தி விட்டு அமராம இருக்கணும். அமராம இருந்தால் உங்களுடைய லக்கு. ஆனால் அதற்குண்டான வழிமுறைகளை நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா செஞ்சுக்கிடணும். அந்த இடத்துல பொருத்தி வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்கும். இப்பெல்லாம் நிறைய சுடுகாட்டில் வந்து என்ன சொல்றாங்கன்னா தகாத வேலைகள் செய்கிறார்கள் என்று என்ன சொல்றாங்கன்னா காலையில 6 மணிக்கு கேட்ட திறந்து விடுறான்,
சாயந்தரம் 6 மணிக்கு கேட்ட பூட்டிடலாம். ஏன்னா பஞ்சாயத்து நிர்வாகம் அப்படி வந்துருச்சு. ஏன்னா சுடுகாட்டில் போய் வந்து என்ன சொன்னா, இஷ்டப்படி இப்போதைக்கு வேலை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. அந்த காலத்துல வந்து நான் மாந்திரிகம் படிக்கும்போது நைட்டு 12 மணிக்கெல்லாம் போயிருக்கேன். அது ஒரு காலம். இப்போ வந்து என்ன சொன்னேன்னா வந்து அதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் பகலில் வந்து சுடுகாட்டோடய கேட்டு திறந்திருக்கு. அதில் 12 to 1 சொன்ன, என்ன இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய கர்மா குறைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாரத்தில் ஒரு முறை என்ன சொன்னான்னா வந்து எந்த கிழமை போனால் நல்லா இருக்கும் அப்படின்னா வந்து சனிக்கிழமை. ஏன்னா சனிக்கிழமை நீங்க போய் வந்து பொருத்தி விடணும். அப்படி இல்லைன்னா இந்த இது இருக்கு இல்லையா, பிணம் எரிக்கக்கூடிய அந்த கொட்டகை இருக்கு. இப்ப அனாதைகளா நிறைய இடத்துல கிடக்குது, நிறைய இடத்துல இருக்குது. அப்ப அது எப்பயுமே வந்து என்ன சொன்னா, அந்த இடத்துலதான் வந்து பிணம் எரிக்கக்கூடிய அந்த இடம் என்பது என்ன மாந்திக்கு சொந்தமானது. மாந்தி வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் திரவியக்காரன் என்று சொல்லியிருக்கிறார். மாந்தி என்பவனை திரவியக்காரன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப ஒரு கஷ்டப்படுகின்ற நபர் அந்த கொட்டகைக்குள்ள சும்மா வந்து என்ன சொன்னா கரெக்டா நீட் பண்ணி அமராம இருப்பதற்கு 2 செங்கல் அங்கே பக்கத்துல போட்டு வச்சுட்டு நீட் பண்ணி பொருத்தி விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் இருக்கின்ற குறைகள் வந்து என்ன சொன்னா நீங்கி மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா சுபிட்சம் உண்டாவதற்கு இத்தனை வழிமுறைகள் இருக்கிறது. மனிதன் முயற்சி பண்ணணும். மனிதன் முயற்சி பண்ணாமலே வந்துரும் சாமியை கும்பிட்டோம். உங்களுடைய இன்புட் என்ன இருக்கிறதோ அவ்வளவுக்கு தக்கனதான் அவுட்புட் வரும். எப்பயுமே இதுதான் இறைவன் சொல்றது. உங்களுடைய இன்புட் எவ்வளவு இருக்கு? 108 தடவை மந்திரம் சொல்றீங்களா, அதுக்கு தக்கனதான் வருமானம். 1008 தடவை சொல்றீங்களா, அதுக்கு தக்கனதான் வருமானம். எப்பயுமே உள்ள எவ்வளவு போடுறோமோ அவ்வளவுதான் அவுட்டிங் போகும். அதை விடுத்து என்ன சொன்னா வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட கதவை எப்பயுமே திறக்கும் என்று எதிர்பார்த்து இருக்கிறார்கள். இருக்காதீங்க. உங்களுடைய முயற்சி தான் வெற்றி கண்டிப்பாக கொடுக்கும். அதனால இதை வந்து எல்லா மனிதனுமே வந்து நிரந்தரமாக ஏதாவது ஒரு வழியை பிடிங்க. பசுமாட்டுக்கு பழம் கொடுங்க, இல்லைன்னா முருகப்பெருமான வழிதெய்வனோட வீட்டில் வச்சு கும்பிடுங்க, இல்லை வாரத்தில் ஒரு நாளைக்கு சுடுகாட்டில் போய் விளக்கு போட்டு வந்துருங்க, இல்லைன்னா துலா லக்கணம் துலா ராசி ரிசர்வ லக்கணம் ரிசர்வ ராசிக்காரங்கிட்ட வாரத்தில் ஒரு தடவை என்ன சொல்லணும்னா வந்து காசு வாங்குங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அதாவது வந்து நான் முயற்சி பண்ணினால் அது சார்ந்த நபர் வந்து உங்களிடம் சம்பந்தப்படுவார்கள். நம்ம சம்பந்தப்படுத்தி கொள்ள வேண்டும். சம்பந்தப்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பது நான் அறிந்த உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.